அனைவருக்கும் வணக்கம். நெட் ஜீரோ கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன். ஸோ நெட் ஜீரோ கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் அப்படின்னா, இப்ப நீங்க டோட்டல் அமௌண்ட் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸ் நீங்க வந்து அட்மாஸ்பியருக்கு எமிட் பண்ணுவீங்கல்ல, அத வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நீங்க பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு எய்தர் அத வந்து நீங்க வந்து ஆ ரிமூவ் பண்ணணும். ஓகே. அட்மாஸ்பியர்லேருந்து ரிமூவ் பண்ணணும். அப்படி இல்லன்னா ஆஃப்செட் பண்ணணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ஜீரோ கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அந்த மாரி கம்பெனிய தான் நம்ம வந்து நெட் ஜீரோ டார்கெட் அச்சீவ் பண்ண கம்பெனி. நெட் ஜீரோ கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் அச்சீவ் பண்ண கம்பெனி, அச்சீவ் பண்ண கண்ட்ரி ஆர் அச்சீவ் பண்ண ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எவ்வளோ அட்மாஸ்பியர்ல வந்து எமிட் பண்றீங்களோ, கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் பண்றீங்களோ, அதே அமௌண்ட்ட வந்து நீங்க ரிமூவ் பண்ணணும், இல்ல ஆஃப்செட் பண்ணணும். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ரிமூவ் அப்டின்னா என்ன? ஆஃப்செட்னா என்ன? ஸோ ரிமூவ் அப்டின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நெறைய அ அ அதாவது என்ன சொல்றது? அ கிளீன் எனர்ஜி இருக்குல்ல. ஸோ கிளீன் எனர்ஜி மூலியமா அத நீங்க ரிமூவ் பண்ணலாம். அப்டி இல்லனா சஸ்டைனபிள் இனிஷியேட்டிவ் எடுத்து நீங்க வந்து அ அ பண்ணலாம். இல்ல எஃபிஷியன்சியான எக்யூப்மென்ட்ட ரீப்ளேஸ் பண்ணி நீங்க வந்து அத ரிமூவ் பண்ணலாம். ஸோ அந்த மாரி பண்றது தான் ரிமூவ் பண்றது. கிரீன் ஹவுஸ் கேஸஸ வந்து ரெட்யூஸ் பண்ண ட்ரை பண்றது. அதாவது ரிமூவ் பண்றது. ஸோ அப்படி ரிமூவ் பண்ண முடியாதத நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆஃப்செட் பண்ணலாம். ஸோ கிரீன் ஹவுஸ் கேஸஸ வந்து நீங்க ஆஃப்செட் பண்ணலாம். ஆஃப்செட் பண்றதுன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கார்பன் சிங்க் சொல்லுவோம்ல. கார்பன் சிங்க் அப்படின்னா என்ன? உங்களுக்கு வந்து நேச்சுரல் ஃபாரஸ்ட் ஆர் நேச்சுரல் ஓஷன்ஸ் இது மூலியமா பண்றது. அப்படி இல்லன்னா, கார்பன் அ கேப்சரிங் அண்ட் ஸ்டோரேஜ் டெக்னாலஜி. ஸோ அது மூலியமா வந்து நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து அத ஆஃப்செட் பண்ணலாம். ஸோ இந்த மாரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நெட் ஜீரோ கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனுடைய டார்கெட்ட வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது எதுக்கு அப்டின்னா, உங்களுக்கே தெரியும். இந்த கோல்ஸ் எல்லாமே எதுக்கு அப்டின்னா, டூ அ லிமிட் தி குளோபல் வார்மிங் இம்பாக்ட் அண்ட் டூ மிட்டிகேட் தி கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட். ஸோ இதெல்லாம் வந்து பண்றதுக்கு தான் இது எல்லாமே நம்ம வந்து பண்றோம். சரிங்களா? ஸோ இப்ப இந்த வீடியோல வந்து நெட் ஜீரோ கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்னா என்ன அப்டின்றது ஒரு சின்ன ஐடியா வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சது, புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும் அப்டின்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.